வணக்கம். ரொட்டேரியன் சண்முகசுந்தரம், GMS Academy. 3 numbers are in the ratio of 2:3:5. ஒரு 3 நம்பருடைய விகிதம் எப்படி இருக்குன்னா 2, 3, 5ன்னு இருக்கு. அதனுடைய எல்சிஎம்ங்கிறது என்னது? மீப்பெரு பொது மடங்கு 90. அதனுடைய HCF என்னன்னு கேட்கலாம். இப்போ நான் என்ன எழுதிக்கிட்டேன்? இந்த நம்பர் எழுதிக்கிட்டேன் 2, 3, 5. இதுக்கு எல்சிஎம் நம்பர் கொடுத்துருக்கான். எல்சிஎம் வந்து 90 கொடுத்துருக்கான். ஸோ இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். எல்சிஎம் 2 ஒரு பிரைம் நம்பர், 3 ஒரு பிரைம் நம்பர், 5 ஒரு பிரைம் நம்பர். 3ஐயும் பெருக்கிட்டாலேயே எல்சிஎம் கிடச்சிரும். இல்லைன்னா டானா வகுத்தல் போட்டு உங்கள் ஸ்டைலில் செய்யுங்க. 2, 3, 6, 6, 5, 30. எல்சிஎம் வந்து 30. அதாவது இந்த 30 மடங்கு அவன் கொடுத்துருக்கக்கூடிய 90. 30 பங்கு 90. அப்போனா ஒரு பங்கு எவ்வளவு? இதையும் கட் பண்ணிட்டோம்னா ஒரு பங்கு எவ்வளோன்னு வந்துடும்? 3ன்னு வந்துடும். ஓகே தானே? இப்போ இந்த 3 நம்பருக்கும் HCF என்னன்னு கேட்கான். HCFனா என்னது? 2, 3, 5 3க்குமே சம்மந்தம் இல்லாத நம்பர், பிரைம் நம்பர். அப்புறம் HCF என்னது தான்? 1 தான். HCF 1. ஒரு பங்கு நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 3. ஸோ இதுவும் 3. இது ஒரு TNPSC குரூப் 4ல் ஒரு மட்டும் கேட்ட கொஸ்டின். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம். ரொட்டேரியன் சண்முகசுந்தரம், GMS Academy. The LCM and ratio of 3 numbers. ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய எல்சிஎம் வந்து என்ன வந்துருமா? 1836. அதனுடைய ரேஷியோ என்ன வந்துடும்? 3, 7, 11. ஓகே. என்ன கேட்கா? த சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட். இந்த ரேஷியோவில் கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது? 11. லீஸ்ட் நம்பர் என்ன நம்பர்? 3. அதாவது 11, 3, 14 பங்கு என்னன்னு கேட்கான். இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்கான். பெரிய நம்பர் என்னது, சின்ன நம்பர் என்னது, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க அப்படின்னு இருக்கான். முதல்ல ரேஷியோ என்னது? 3:7:11. இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்னது? 3 ஒரு பிரைம் நம்பர், 7 ஒரு பிரைம் நம்பர், 11 ஒரு பிரைம் நம்பர். 3ஐயும் பெருக்கிட்டே எல்சிஎம் 231. ஓகேவா? இப்போ அந்த 231 பங்கு வந்து அவன் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா 1836. அப்புறம் ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க வரும். ஒரு பங்கு இதை டிவைட் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும்? 6 அப்படின்னு வந்துடும். இதை டிவைட் பண்ணிட்டோம்னா 6. இப்போ என்ன கேட்டிருக்கான்? ரேஷியோவில் உள்ள பெரிய நம்பரையும் சின்ன நம்பரையும் ஆட் பண்ணி அப்படிங்க. பெரிய நம்பர் 11, சின்ன நம்பர் 3. 11, 3, 14. ஒரு பங்கு 6. 14 பங்கு என்ன வந்துடும்? 14 × 6 84. ஓகே, தேங்க்யூ.